வணக்கம். ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்றார். எப்படி வந்து என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் தொடரும்போது, இபிஎஸ்ஸும் எப்படி தொடர முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, என்டிஏ கூட்டணிக்கு யாரு தலைமை? தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிங்கிற அதிமுக தான் வந்து என்டிஏ கூட்டணியில தலைமை இருக்குது. எ அதோட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளரா அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து ஓபிஎஸ் எப்படி தொடர முடியும்? ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் போட்டார். நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்டிஏவோட நம்ம கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து பாஜக மேலிடத்துலேருந்துலாம் ஓபிஎஸ்க்கு ஃபோன் வந்து, ஓபிஎஸ் வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் விட்டார். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா, நயினா நாகேந்திரன் கூட வந்து ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் தொடராருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ணாமலையும் சொன்னார், பிரதமரோட இருதயத்திலே வந்து ஓபிஎஸ்க்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்த வச்சு என்ன பண்ண போகிறாரு? அரசியலில் வந்து அவருக்கான ஒரு எதிர்காலத்தை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் பேசினவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், இல்லை வந்து என்டிஏ கூட்டணியில் தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு 10 இடத்துல நிற்கணும், போட்டி போடுறோம் அப்படின்னம்னா நம்ம எந்த சின்னத்தில் போட்டி போடுவோம்? ரெட்டை சின்னத்தில் போட்டி போடுவோமா, இல்லை வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போடுவோமா, இல்லை சுயேட்சையாக போட்டி போடுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தது. என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் தொடர்றாரு அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு தான் அவங்க தொடர வைப்பாங்க. ஆனால் கட்சிக்கான அங்கீகாரம் அவர்கிட்ட இல்லையே. அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருக்கிறாரு ஒழிய, மற்றபடி அந்த கட்சியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலை. காரணம் அவர் சொல்கிற காரணம், தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு இருக்குது, அதிமுக வழக்கு இருக்குது, அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது? தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்துச்சுன்னா கட்சி, ரெட்டைலை சின்னம் ரெண்டுமே நம்ம கையில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் ஓபிஎஸ் வந்து வழக்கு தொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி வழக்கு தொடுத்துக்கிட்டு இருக்கிற இவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஒற்றுமையை வர முடியும்? கூட்டணிக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியும்? ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலை, ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் கட்சிக்குள்ளே எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவர் எப்படி வந்து இவங்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவார்? ரெண்டாவது வந்து கூட்டணியை அமைச்சாச்சுப்பா, ஓபிஎஸ்ஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓபிஎஸ் நிற்கிற தொகுதி, இல்லை ஓபிஎஸ் ஆதரித்து நிற்கிறவங்க வேட்பாளரோட தொகுதியில் போய் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை ஓபிஎஸ் நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போய் எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுவாரா? அங்கே இருக்கிற அதிமுகவினர் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே ஓபிஎஸ்ஸை தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஒரு முயற்சியெல்லாம் பண்ணார். மறைமுகமாக திமுக வேட்பாளர் இருந்த தங்கத்தமிழ் செல்வனுக்கு ஆதரவாக அதிமுகவினர் எல்லாத்தையும் களத்தில் இறக்கி விட்டு தங்கத்தமிழ் செல்வனை எப்படியாவது ஜெயிக்க வைங்க, ஓபிஎஸ்ஸை தோக்கடிங்க அப்படின்னு சொன்னார். நைட்டு வரைக்கும் ஒரு 12-1 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட அந்த வாக்கு சாவடி மட்டும்தான் லைட்டை போட்டு உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஓபிஎஸ் வந்து குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார். ஒரு 12,000 ஓட்டு சொச்சத்தில் தான் ஜெயித்தார். அவரை ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு வேலையை பார்த்தார். இது எல்லாத்துக்குமே தெரியும், ஓபிஎஸ்ஸுக்கே தெரியும். அதுக்கப்புறமாவது உஷாராக இருக்க வேணாமா எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து? ஆனால் உஷாராகவே இல்லை. இப்போ வந்து கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னாலும் வந்து இவர் வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி அவரை ஏற்றுக்குவார்? இல்லை ரெட்டைலை சின்னத்தில் நிற்பாரா ஓபிஎஸ்? ரெட்டைலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவருக்கு விட்டு கொடுப்பாரா? அவரை வந்து அதிமுக வேட்பாளர் ஆக்குவாரா? அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா, பாஜகவும் சரி, என்டிஏ கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளும் சரி, ஓபிஎஸ்க்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஆலோசனை கூட்டத்தில் வந்து நிறைய பேர் கொந்தளிச்சிருக்கிறாங்க. நம்ம ஏன் என்டிஏ கூட்டணியை தொடரணும்? நம்ம ஏன் பாஜகவை ஆதரிக்கணும்? பாஜக நம்ம ஆதரிக்கிற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே பாஜக. மரியாதை எங்கே கொடுத்தாங்க? அமித்ஷா வந்தபோதும் ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டு சென்னையில் வந்து காத்திருக்கிறாரு. அமித்ஷாவுக்கு இது நல்லாவே தெரியும். அமித்ஷா வந்து சந்திக்கவே இல்லையே. சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா அது ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கே காத்திருந்து எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு கூட்டணியை அறிவிச்சிட்டு அவர் போகிறாரு அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்திக்கணும்னு கேட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை இருந்துச்சு? ஒன்றுமே இல்லையே. அமித்ஷாவை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஓபிஎஸ் வந்து தெளிவாக தானே சொல்லிகிட்டு இருக்காரு.
அவர் வந்து தெளிவாக அது எனக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னார். நயினா நாகேந்திரன் அதுக்கு பதில் சொல்லும்போது கூட, இல்லை இல்லை, அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்தது வேறு காரணத்துக்காக வந்தார், அந்த காரணத்தை முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறமா போயிட்டார், கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரையுமே அவர் பார்க்கல அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை சொன்னார். ஒருவேளை ஏன் இப்போ என்டிஏ கூட்டணியே தொடரணும் அப்படின்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு அப்படின்னா, ரைடு ஊழல் நிறைய பண்ணியிருக்கோம், ரைடு வருவாங்க, தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கேட்குறாங்க. என்ன ரைடு நடத்திட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓபிஎஸோட தீவிரமான விசுவாசி வைத்திலிங்கம் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடக்குது. பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ரைடு நடக்குது. வைத்திலிங்கத்துக்கு மன உளைச்சலை கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து டார்ச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. என்டிஏ கூட்டணியில் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கு தான் இந்த டார்ச்சரு, இந்த இதெல்லாம். எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது, சின்னம் கூட தற்காலிகமானது தான், எல்லாமே இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எல்லா ஆதரவும் என்கிட்ட இருக்குது. அப்படின்னாலும் எதுக்காக பாஜக கூட்டணியை விட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போனார்? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஏன் போனார்? பாஜகவோட இனிமேல் கூட்டணியை வைக்க மாட்டேன், ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு சொன்னார்ல. இவ்வளோ வலுவாக இருக்கிறோம், ஆசியாவிலே பெரிய இயக்கம் எங்கள் இயக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவர் ஏன் பாஜகட்ட போய் சரண்டர் ஆகுறாரு? அவங்க சம்பந்தி ஒரிசாவில் வந்து பல பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஏகப்பட்ட வருமானம் வருது. அப்புறமா அதில் எல்லாம் ஊழல் ஏகப்பட்ட, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஊழல் பண்ணார். அதே சமயத்தில் அண்ணாமலையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து காரி துப்புனார். தற்கொரிய அவர் தவழ்ந்து போய் முதலமைச்சரானவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளாக அவர், இப்படியெல்லாம் பேசிட்டு போனார். அப்படி பேசிட்டு போனவங்க கூட யாராவது மான ரோஷம் உள்ளவங்க கூட்டணி வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தானே இருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி சிறைக்குள்ளே போட்டுருவாங்க, இந்த மன உளைச்சல் நமக்கு அதிகமாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலையும் தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை ரைட்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து திமுக மேலே நம்ம கொடுக்குற புகார்களின் அடிப்படையில் அவங்க ரைடு அடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால திமுக கொஞ்சம் சலசலத்து போகும். அந்த பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து தேர்தலில் வந்து பயணிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம், முதலமைச்சர் ஆகிடலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாதுங்க. எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கணும், ஒரு மந்திரிக்கான ஒரு வீட்டை கொடுத்துருவாங்க, காரு வசதி, பந்தோபஸ்து எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே போதும் அவருக்கு. அதை வச்சுக்கிட்டே அவர் காலம் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு. திரும்பவும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குனார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சர்வே சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டேங்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுக வந்து நான் ஜெயிச்சு அதெல்லாம் தேவை கிடையாது, நான் அப்படி முதலமைச்சர் ஆகணும்னு எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இப்போ எப்படி பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 மோடி வந்து பிரதமர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து சொன்னார். பிரதமர் ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அவர் பேச ஆரம்பித்தார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் எப்படி திரும்பவும் ஆட்சிக்கு வரும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய பிரச்சனை அத்தனையுமே சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயுமே இருந்தார். அதே போல் அண்ணாமலை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து பேசும்போது, நீங்கள் வாரணாசியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, நீங்கள் வாங்க, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கே ஆஜராகிறாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, தோற்று போகிறவருக்காக நான் ஏன் வந்து அங்கே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக வந்து அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்காரு. இது அண்ணாமலை பல தடவை வந்து அவருடைய கருத்துக்களில் வந்து சொல்லியிருந்தார். அப்படி வந்து எப்படியாவது மோடி வந்து திரும்பவும் பிரதமர் வர்றதுக்கு வாய்ப்பாகலை, திரும்பவும் பாஜக ஆட்சியில் உட்காராது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோடு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறினார். பிரதமராக மோடி வரமாட்டார் அப்படின்னு நினச்சார். ஆனால் பிரதமராக மோடி வருவார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் நின்று களத்தில் நின்று தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது கூட சுயேட்சையாக நின்று ராமநாதபுரத்தில் 33% ஓட்டுகளை வாங்கினார். பிரதமர் வேணும் வரணும் அப்படின்னு அவர் நினச்சார். அந்த நினப்பை ஏன் வந்து பாஜக வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல? எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி இருக்குது அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்களா? தொண்டர்கள் தான் ஓட்டு போடணும். நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் வந்து அவங்கள்ட்ட தான் போய், தொண்டர்கள்ட்ட தான் போய் கெஞ்சணும். ஆனால் அப்படி கெஞ்சினா கூட இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ஆர்பி உதயகுமார் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இப்போ
எடப்பாடி பழனிசாமியை 2026 முதலமைச்சர் ஆகிறதுக்கு 96% வந்து என்னுடைய பணிகள் எல்லாம் முடிச்சிட்டேன். மக்கள் வந்து எல்லாருமே எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. 96% பணிகள் முடிஞ்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி 2027 முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நேற்று அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணாருங்கிறது தேர்தல் வந்தால் தான் தெரியும். சரி, நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் ஓபிஎஸ்க்கு வந்து ரெட்டை இலை சின்னத்தை கொடுத்துருக்கலாம்? ஓபிஎஸ் இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தில் போய் ரெட்டை இலை சின்னம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தா ரெட்டை இலை சின்னத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் பாஜக ஓபிஎஸ்கிட்ட கொடுத்தது என்னன்னா, இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து தனிச்சு அவர் நிற்கிறேங்கிறாரு, அவர் போட்டி போடுறேங்கிறாரு, போட்டி போட்டோம், ரெட்டை இலை சின்னம் இருந்தால் அவரால் ஒரு 10லேருந்து 20 தொகுதியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு கையில் ரெட்டை இலை சின்னத்தை கொடுத்துருவோம், நீங்கள் எதுவுமே பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் மட்டும்தான் இருந்தாங்க. ஓபிஎஸும் சமாதானம் ஆனார். சரி, ரெட்டை இலை சின்னத்தில் அவர் 20 தொகுதி ஜெயிக்கிறேங்கிறாரு, ஜெயிச்சுட்டு போகிறாரு, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சுயேட்சையாக நின்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஜெயிக்க முடிஞ்சுதா? ஜெயிக்க முடியல. அவர் வந்து ரொம்ப ராஜதந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து ரெட்டை இலை சின்னத்தை வந்து பாஜக வந்து எங்கள் ஓபிஎஸ் கையில் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் வந்து ஏகப்பட்ட பிளான் பண்ணார். ஆனால் ஓபிஎஸ் வந்து தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணி ரெட்டை இலை சின்னத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சின்னம் கிடச்சிருக்காது. நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கும். அந்த தோல்வியை கூட ஓபிஎஸ் மேலே தான் சாட்டுவார். ஓபிஎஸ்னால தான் நம்ம வந்து தோற்றோம், ஓபிஎஸ்னால தான் ரெட்டை இலை சின்னம் ஃப்ரீஸ் ஆச்சு, ஓபிஎஸ்னால தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய தோல்வியை கொடுத்தோம், அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை ஓபிஎஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு மடை மாற்றிடுவார். இதை தான் பாஜக வந்து ஓபிஎஸ்கிட்ட சொன்னது. அவர் நிற்கிறேங்கிறாரு, அவருக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது, தொண்டர்கள் வந்து அவரை போய் பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. பார்ப்போமே அப்படின்னு ரெட்டை இலை சின்னத்தெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலைங்க. மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் வந்து கொடுத்தார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து நான் இன்னமும் என்டிஏ கூட்டணி ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இது வந்து பலகீனமா பலமா அப்படிங்கிறது ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் பலகீனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து அதிமுகவில் அப்போ தர்ம யுத்தம் நடத்தும் போதே ஒரு 60-70% தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் தான் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஓபிஎஸ் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஓபிஎஸ் வந்து தன்னுடைய செல்வாக்கை வந்து அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு பாஜக நடுவில் பூந்து நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு, நாங்கள் உங்களை வந்து கட்சியோட ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம், துணை முதலமைச்சர் பதவியை உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அவரை ஒத்துக்க வச்சு எடப்பாடி பழனிசாமி அந்த அன்கோ தங்கமணி, வேலுமணி, இவங்க எல்லாமே, உதயகுமார், இவங்க எல்லாமே போய் ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானப்படுத்தி அப்புறமா அவரை கூட்டிகிட்டு வந்து கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக்கி அவர் ஒரு துணை முதலமைச்சராக்கி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணி விட்டாங்க. அப்பயே வந்து பாஜக பண்ண அந்த கில்மா வேலையில் தான் ஓபிஎஸ் வந்து டம்மியானார். இப்போவும் ஓபிஎஸ்ஸை வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடரோன்னு சொன்னால் அமித்ஷாவோ பிரதமர் மோடியோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் திரும்ப என்டிஏ கூட்டணியை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாருமே கேட்டிருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அங்கே ஆலோசனை கூட்டத்தில் எடுத்திருக்க முடிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பேசும்போது கூட மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ்கிட்ட கேட்கும்போது கூட 1 மாதத்தில் நம்ம இணையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணார். அதை பற்றி ஓபிஎஸ் வந்து சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி போயிடும், அதனால் அதை இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தவிர்த்துட்டார். 1 மாதத்துக்குள்ளே எங்களை இணைக்கணும், இல்லைன்னா நாங்கள் வேறு முடிவுகளை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சை வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஆனால் வந்து பாஜக வந்து ஓபிஎஸ்க்கு என்ன கொடுத்தாங்கன்னா, அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அக்டோபரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து தேர்தல் வருது, அசாம், மேற்கு வங்காளம் இப்படி தேர்தல்கள் இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து குஜராத்தி தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு நேராக அவங்களுடைய கவனம் அடுத்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு தான். அங்கே நேராக வந்துடுவாங்க. அப்போ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு டார்ச்சரே ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேசுவாங்க. ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே சேருங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க. இதில் எதுலேயுமே வந்து தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ்ஸாக கட்சிக்குள்ளே சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளரை கொண்டு வாங்க, உளவுத்துறை சொல்லியிருக்கார், ரிப்போர்ட் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். சேர்க்க முடியாது அப்படின்னா
கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெட்டை இலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஓபிஎஸ் கையில் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணி விட்டாங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தார்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு பஞ்சாயத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாஜகவும் அந்த முடிவில் தான் ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தியிருக்கு. அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நயினா நாகேந்திரன் பேச்சுலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியும் தெரியல. அதே போல் இந்த கட்சி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக தனியாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, பாஜக தனியாக போராட்டம் நடத்துது. இப்போ நயினா நாகேந்திரன்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த விஷயம் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஒரு பேரணி நடத்துகிறார், தேசிய கொடியோட ஒரு பேரணி நடத்துகிறார். இதில் வந்து பாஜகவினர் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க, பெருசாக அதிமுகவினர் யாருமே கலந்துக்கவே இல்லை. அதிமுக அந்தந்த மாவட்ட தலைவர்கள் கூட கலந்துக்க மாட்டேறாங்க, ஒரு மிங்கிள் ஆக மாட்டேறாங்க பாஜகவோட. எப்போ வேணாலும் பாஜக அதிமுக கூட்டணி முறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்கள், அந்தந்த மாவட்ட அதிமுக தொண்டர்கள் அந்த பேரணியில் கலந்துக்கிறாங்களான்னா கலந்துக்கவே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருச்சு, ஆனால் அந்த கூட்டணி வந்து இன்னும் மிங்கிள் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது, தொண்டர்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான ஒரு ஒற்றுமை இன்னும் ஏற்படவே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகும் இது வந்து தேர்தல் சமயத்தில் ஓட்டாக எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பாஜகவினர் மத்தியில் இருக்குது. இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பற்றி துல்லியமாக அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். நயினா நாகேந்திரனுக்கே தெரியும். நயினா நாகேந்திரன் அதிமுகவில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு தெரியும். ஆனால் அதிமுகவில் இருந்தவருக்கு எம்ஜிஆர் கொண்டு வந்த விதிகளை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நயினா நாகேந்திரனுக்கு தெரியும். அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மாற்றினார். ஆனால் அவர்கிட்ட கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு நயினா நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்படிங்கும்போது அதிமுக தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? ஆனால் நடுவில் வந்து நயினா நாகேந்திரன் ஒரு விஷயத்தையும் சொன்னார். கொடநாடு வழக்கு வந்து விரைவில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிற மாதிரி தான் தோணுது. இப்படி ஒரு மிங்கிள் ஆகாமல் இப்படி தனித்தனியாக வந்து அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அக்டோபருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வந்து மனோஜ் பாண்டியன் சொன்ன மாதிரி 1 மாத காலம் தான் அவகாசம், அதுக்குள்ளே வந்து எங்களை கட்சிக்குள்ளே இணைக்கணும், இல்லைன்னா நாங்கள் வேறு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் வந்து ஒவ்வொரு சமயமும் காய் நகர்த்திட்டு இருக்காரு, தேர்தல் ஆணையத்திலும் சரி நீதிமன்றங்களையும் சரி. அப்படிப்பட்டவரை நீங்கள் எல்லா கேஸுகளையும் வாபஸ் வாங்குங்க, உங்களை கட்சிக்குள்ளே இணைக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் ஓபிஎஸ் வந்து வாங்க மாட்டார். கட்சிக்குள்ளே இணைங்க, அதுக்கப்புறமா வாபஸ் வாங்குற ரெட்டையில நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்க்கான ஒரு அங்கீகாரத்தை பாஜக கொடுக்குமா கொடுக்காதா? இல்லை பாஜகவை நம்பி ஓபிஎஸ் வந்து தன்னையும் தன்னுடைய ஆதரித்த ஆதரவாளர்களையும் நடுத்தருவில் நிப்பாட்டிடுறாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.